பிரபுபாத். பிரபுபாத் கி ஜெய். ஜெய். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானே பரமாத்மா, அவருக்கு தொடக்கம் இல்லை. அவர் ஒளிரும் ஒளியால் அனைத்து படைப்பும் பாதுகாக்கப்படுகின்றன. பொருளுரை. பரமபுருஷ பகவான் தொடக்கம் இல்லாதவராக வர்ணிக்கப்படுகிறார். அவர் புருஷர், பரமச்சேதன புருஷர் என்றால் தனி ஒருவர் என்று பொருள். நமது தற்போதைய அனுபவத்தில் தனி ஒருவர் பற்றி நினைக்கும் பொழுது அந்த நபருக்கு ஒரு தொடக்கம் உண்டு. இதன் பொருள் என்னவென்றால் அவர் பிறப்பு எடுத்திருக்கிறார். அவர் வாழ்வின் தொடக்கத்தில் இருந்து ஒரு வரலாறு இருக்கிறது என்பதாகும். ஆனால் பகவான் இங்கு அனாதி, தொடக்கம் இல்லாதவர் என்று சிறப்பாக குறிக்கப்படுகிறார். நாம் எல்லா நபர்களையும் சோதித்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தொடக்கம் உண்டு என அறியலாம். ஆனால் தொடக்கம் இல்லாத ஒரு நபரை அணுகும் பொழுது அவரே பரமன் ஆவார். இதுவே பிரம்ம தரப்பட்ட விளக்கமாகும். ஈஸ்வர பரமபுருஷ பகவான் என்ன? ஆத்மா எல்லா இடத்திலும் கூர்ந்து கவனிக்கப்படுவது. பிரம்மன் என்றால் சிறந்தது என்று பொருள். அவருடைய சிறப்பு எல்லா இடத்திலும் உணரப்படுகிறது. அந்த சிறப்பு யாது? உணர்வு நிலையாகும். உணர்வு நிலை பற்றி நமக்கு தனிப்பட்ட அனுபவம் உள்ளது. ஏனெனில் அது உடல் முழுவதும் பரவியுள்ளது. உடலின் ஒவ்வொரு மயிர்கால்களிலும் நாம் உணர்வு நிலையை உணர முடியும். இது தனிப்பட்ட உணர்வு நிலை. அதுபோல பரமான உணர்வு நிலை உள்ளது. ஒரு சிறிய விளக்கு மற்றும் சூரிய ஒளியை சான்றாக தர முடியும். சூரிய ஒளி எல்லா இடத்திலும் ஒரு அறைக்குள்ளும் அல்லது வானத்தில் இருப்பதை உணரலாம். ஆனால் சிறிய விளக்கின் ஒளி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் உணரப்படுகிறது. அதுபோல நமது உணர்வு நிலை நமது உடலின் குறிப்பிட்ட எல்லைக்குள் உணரப்படுகிறது, எல்லா இடத்திலும் உணரப்படுகிறது. அவர் எல்லா இடத்திலும் தன்னுடைய ஆற்றலால் இருக்கிறார். எல்லா இடத்திலும் நாம் பார்க்கும் எந்த பொருளும் பகவானுடைய ஆற்றலின் விளைவாகும் என்று விஷ்ணு புராணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. பகவான் தன் இருவித சக்திகளாக ஆன்மீக மற்றும் திட சக்திகளால் எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருக்கிறார் என்பது பகவத்கீதையிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்மீக மற்றும் திட சக்திகள் இரண்டும் எல்லா இடத்திலும் பொருள் சேர்க்கையின் குறிப்பிட்ட ஒரு நிலையில் வளர்ச்சி அடைகிறது எனும் கருத்து இங்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏனென்றால் எல்லா இடத்திலும் உள்ள உணர்வு நிலை தொடக்கமின்றி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆத்மா இல்லை, கடவுள் இல்லை என்பதோடு உணர்வு நிலை என்பது பொருளின் இணைவின் விளைவு எனும் உலகாயவாதிகளின் அல்லது நாத்திகரின் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஜடப்பொருள் என்பது தொடக்கம் இல்லாதது அல்ல. அதற்கு தொடக்கம் உண்டு. நமது ஜடம் இந்த முழுமையான பெரிய அண்டமாகிய உடல் பரமாத்மாவின் அடிப்படையில் தொடங்கி இருக்கிறது. ஜன்மாதி அஸ்ய என்று வேதாந்த சூத்திரம் கூறுகிறது. இந்த முழு ஜட கண்காட்சி, அதன் படைப்பு, அதன் வளர்ச்சி, அதன் பாதுகாப்பு, அதன் அழிவு பரமபுருஷரிடமிருந்து வெளிப்படுவதாகும். பகவத்கீதையிலும் நான் தான் தொடக்கம், எல்லாவற்றின் பிறப்பின் மூலமாவேன் என்று பகவான் கூறுகிறார். பரமபுருஷ பகவான் இங்கு வர்ணிக்கப்படுகிறார். அவர் தற்காலிகமானவர் அல்லர். அவருக்கு தொடக்கமும் இல்லை. அவர் காரணமின்றி இருப்பவர். அவர் மேலும் எல்லா காரணங்களுக்கும் காரணம் ஆவார். பர என்றால் தெய்வீகமானி, படைப்பு சக்திக்கு அப்பாற்பட்டது என்று பொருள். பகவானின் படைப்பு சக்தியின் படைப்பாளர் ஆவார். இந்த ஜட உலகில் படைப்பு சக்தி உள்ளது. ஆனால் அவர் எந்த சக்தியின் கீழும் இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். அவர் பிரகிருதி பரக, இந்த சக்திக்கு அப்பாற்பட்டவர். அவர் இந்த ஜட சக்தியால் படைக்கப்பட்ட 3 வித தொல்லைகளுக்கு ஆட்பட்டவர் அல்லர். ஏனென்றால் அவர் அதற்கு அப்பாற்பட்டவர். ஜட உலக இயற்கையின் குணங்களால் அவரை தொட முடியாது. அது இங்கு ஸ்வயம் ஜோதி என்று விளக்கப்படுகிறது. அவர் தானே ஒளியானவர். இந்த மண்ணுலகில் ஒன்றின் ஒளி என்பது மற்றொன்றின் பிரதிபலிப்பு ஆகும். அதாவது சந்திர ஒளியானது சூரிய ஒளியின் பிரதிபலிப்பு போல என்பதை நாம் அனுபவத்தில் அறிந்துள்ளோம். சூரிய ஒளியும் பிரம்மஜோதியின் பிரதிபலிப்பு ஆகும். அதுபோல பிரம்மஜோதி ஆன்மீக ஒளி பகவானின் உடலின் பிரதிபலிப்பாகும். இது பிரம்ம சமிதையில் உறுதிப்படுத்தப்படுகிறது. எஸ்ய பிரபா பிரபதக பிரம்மஜோதி அல்லது பிரம்மனின் ஒளி என்பது அவரின் உடல் ஒளியால் உண்டாவது ஆகும். அதனால் இங்கு ஸ்வயம் ஜோதி என்று கூறப்படுகிறது. அவர் தானே ஒளியானவர். அவரது ஒளி பிரம்மஜோதியாக, சூரிய ஒளியாக, சந்திர ஒளியாக பல்வேறு ஒளிகளில் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஆன்மீக உலகில் சூரிய ஒளி, சந்திர ஒளி அல்லது மின்சாரத்திற்கு அவசியம் இல்லை என்பதை பகவத்கீதை
உறுதிப்படுத்துகிறது. உபனிஷத்துகளும் இதை உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் பரமபுருஷ பகவானின் உடல் ஒளி ஆன்மீக உலகிற்கு ஒளிகாட்ட போதுமானது. சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ அல்லது வேறு ஒளியோ அல்லது மின்சாரமோ தேவையில்லை. ஆத்மா அல்லது ஆன்மீக உணர்வு நிலை ஜட சேர்க்கையின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வளர்ச்சி அடைகிறது எனும் கருத்தை இந்த தன்னொழியும் முரண்படுத்துகிறது. ஸ்வயம் ஜோதி எனும் சொற்றொடர் எந்த ஜடப்பொருளின் அல்லது எந்த ஜடப்பொருளின் எதிர்விளைவின் சாயலும் இல்லை என்பதை குறிக்கிறது. பகவானின் எல்லா இடத்திலும் பரவியுள்ள தன்மை என்பது எல்லா இடத்திலும் உள்ள அவர் ஒளியால் ஆகும் எனும் கருத்து இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. சூரியன் ஒரு இடத்தில் அமைந்துள்ளது, ஆனால் சூரிய ஒளி லட்சக்கணக்கான மைல்களுக்கு பரவியுள்ளது என்பதை நாம் அனுபவமாக அறிந்துள்ளோம். அதுவே நமது செயல்முறை அனுபவமாகும். அதுபோல மேலான ஒளி அவர் தனிப்பட்ட இருப்பிடத்தில் வைகுண்டத்தில் அல்லது பிருந்தாவனத்தில் இருந்தாலும் அவர் ஒளி ஆன்மீக உலகில் மட்டும் அல்லாமல் அதற்கு அப்பாலும் பரவியுள்ளது. இந்த ஜட உலகிலும் அந்த ஒளி சூரிய கிரகத்தால் பிரதிபலிக்கப்படுகிறது, சூரிய ஒளி சந்திர கிரகத்தால் பிரதிபலிக்கப்படுகிறது. இவ்வாறு அவர் தன் இருப்பிடத்தில் இருந்தாலும் கூட அவர் ஒளி ஆன்மீக மற்றும் ஜட உலகங்களில் எல்லாம் பரவியுள்ளது. தம்ம சம்ஹிதை 5:37 இதை உறுதிப்படுத்துகிறது. கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூதக. அவர் கோலோகத்தில் வாழ்கிறார், ஆனால் அவர் படைப்பின் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றின் பரமாத்மா. பரமபுருஷ பகவான் அவரிடம் எண்ணிலடங்காத திவ்யமான குணங்கள் உள்ளன. அவர் சந்தேகமில்லாமல் ஒரு தனிநபராகவே இருந்த போதிலும் அவர் இந்த ஜட உலகை சேர்ந்த ஒரு புருஷர் அல்ல என்பதும் முடிவாகிறது. இந்த ஜட உலகிற்கு அப்பாலும் தனியொருவர் இருக்க முடியும் என்பதை மாயாவாத தத்துவவாதிகளால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அவர்கள் அருவவாதிகள் ஆவர். பரமபுருஷ பகவான் மண்ணுலக இருப்பிற்கு அப்பாற்பட்டவர் என்பது இங்கு மிகவும் அழகாக விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपरकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथन्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. मद्गगीरपि गोपाल स्वीकुर्यात् कृपया यदि तदैवासां पयः पीत्वा हृष्येयुस्तत्प्रियाजनाः. अनादिर् आत्मा पुरुषो निर्गुणः प्रकृतेः परः प्रत्यग्धाम स्वयं ज्योतिर् विश्वं येन समन्वितम्. We have maybe 6 or 7 adjectives describing the Supreme Personality of Godhead. நாம் இந்த பதத்தில் ஒரு 6 அல்லது 7 அடைமொழிகள், பகவானை பற்றிய அடைமொழிகள் உள்ளதை காண்கிறோம். Some of them describe others, so we will see what our acharyas have to say about this. நாம் அந்த அடைமொழிகளை பற்றி நமது பூர்வாச்சாரியர்கள் என்ன மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை காண்போம். Madhvacharya says, he quotes Mahakurma, which I assume is Kurma Purana. மத்வாச்சாரியர் அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். மகா கூர்ம, அதை கூர்ம புராணம் என்று அறிகிறோம். அதிலிருந்து என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை காண்போம்.
he says it's well known that the Supreme Lord doesn't take birth and doesn't die also. இது எல்லோராலும் நன்றாக அறியப்படுவது என்னவென்றால் பகவான் பிறப்பும் எடுப்பதில்லை, அவருக்கு இறப்பும் கிடையாது. And even the jiva who claims to be born and die actually does so only through a mistake. So he really doesn't take birth or die. இது பகவான் மட்டுமல்ல, ஜீவாத்மாவும் கூட. ஜீவாத்மாவுக்கு மேலடியாக பிறப்பு இறப்பு இருப்பதை போல் தோன்றினாலும் அது ஒரு தவறினாலே நடக்கிறது. ஜீவாத்மாவும் கூட பிறப்போ இறப்பிற்கோ உட்பட்டவர் அல்ல. The mistake that compels the Jivatma to repeatedly take birth and die is the mistake of identifying himself with a material body that he isn't. அங்க என்ன தவறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஜீவாத்மா தன்னை உடலுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒரு தவறை செய்வதாலேயே பிறப்பு இறப்பிற்கு ஜீவாத்மா உட்படுத்தப்பட்டுள்ளது. So the Supreme Person ஹரே கிருஷ்ணா. பிரபுக்கு ஒரு கட் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம ராம ராம. Hare Krishna, can you hear me? Hare Krishna, yes Prabhu. Can you spotlight yourself, Prabhu? We are not able to. Can you see and hear me? Yes, Prabhu. We could see. Okay. Sorry for the delay. It's one of those things. So Madhvacharya was explaining that the jiva himself also takes birth and dies only on account of his misconception, bodily misidentification. எனவே மத்வாச்சாரியார் குறிப்பிடுவது போல் ஜீவாத்மாவும் தன்னை உடலுடன் தவறாக அடையாளம் காண்பதினாலேயே ஜீவாத்மா பிறப்பு இறப்பிற்கு உட்படுத்தப்படுகிறார். So the Lord is quite different than that. இருப்பினும் பகவான் இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர். His characteristics are things like independence, omniscience, etc. அவருடைய குணாதிசயங்கள் என்பது முற்றிலும் முழு சுதந்திரம், எங்கும் பரவி இருக்கும் தன்மை போன்ற குணாதிசயங்களை கொண்டிருக்கிறார். So Madhva gives a simple reasoning here from the Kurma Purana that if the Supreme had to take birth and has to die, then where's the independence? எனவே மத்வாச்சாரியார் ஒரு விளக்கத்தை இங்க கொடுக்கிறார். என்னன்னா, பகவானும் ஜீவாத்மக்களை போல பிறப்பு இறப்பிற்கு உட்படுத்தப்படுகிறார் என்றால் அவருக்கு முழு சுதந்திரம் என்பது எங்க இருக்கு? And it follows from that if the Supreme Lord is not obliged to take birth or die again and again, and we are also of the same nature as the Supreme Lord, then we do so only on account of our mistake, our error, illusion. எனவே ஜீவாத்மாவிற்கும் பிறப்பு இறப்பு என்பது உண்மை
ஆத்மாவிற்கு இல்லை என்றாலும் பகவானை போல பிறப்பிறப்பிற்கு ஜீவாத்மா உட்படுத்தாமல் இருப்பது என்ன காரணத்தினால் என்றால், அந்த ஜீவாத்மா தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒரு தவறான எண்ணத்தினாலேயே அந்த கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படுகிறார். So this is Madhvacharya's opinion. இது மத்வாச்சாரியர் அவர்களின் கருத்து. And we can say also that there's really no such thing as birth or death for any of us. அதனால் இதிலிருந்து நம்ம என்ன அறியலாம் அப்படின்னா, உண்மையிலேயே பார்த்தோம்னா ஆத்மாவிற்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. Certainly there's birth and death for the material body. பிறப்பு இறப்பு என்பது நிச்சயம் உண்டு. But nothing outside of ourselves obliges us to misidentify ourselves as உடல் அப்படின்னு நம்ம ஜீவாத்மாவை தாண்டி வேற எதுவும் நம்மை நிர்பந்தப்படுத்தப்படுவதில்லை. It's our own choice. அது நம்மளோட ஒரு சொந்த தேர்வு. Sridhar Swami continues, he says, Tatra Purusham Lakshayati Anadiriti. This verse is describing also or characterizing the Purusha. Who is that Purusha? ஸ்ரீதர சுவாமி அவர்களும் இந்த புருஷர் என்று வரும் இந்த வாக்கியம், இந்த என்ற ஒரு விளக்கம். Purusha, that Purusha is simply the Atma, the spirit soul. அந்த புருஷ என்று இந்த பதத்தில் வந்திருக்கும் சொல்லானது அது ஆத்மாவையே குறிக்கிறது. Kosal Atma, what is that Atma? Sorry, Prabhu. What is that Atma? அது ஆத்மா அப்படின்னா என்னது? ஆத்மா என்பது என்ன? He who is Pratyak Dhamma, whose manifests himself everywhere. அந்த ஆத்மா என்பது பிரத்யக் தாமா, அவர் எங்கும் தோன்றி இருப்பவர். At least this is how Srila Prabhupada takes it. குறைந்தபட்சம் பிரபுபாத் அப்படிதான் ஒரு விளக்கத்தை அங்க கொடுக்கிறாரு ஆத்மா என்பதற்கு. So we'll describe later on how is it Srila Prabhupada has already described how is it that the Supreme Lord is manifest everywhere. இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்தில் நம்ம பார்ப்போம் எப்படி வந்து பரமபுருஷ பகவான் எங்கும் பரவி இருக்கிறார் அப்படின்ற பிரபுபாதரோட விளக்கத்தை இன்னும் சிறிது நேரத்தில் நாம பார்ப்போம். For now, Sridhar Swami continues the word anadi, which means without beginning. That overturns the idea that the Lord is temporary only. இப்பொழுது ஸ்ரீதர் சுவாமிகள் அவர்கள் கொடுத்திருக்க விளக்கத்துல அனாதி அப்படின்ற வார்த்தைக்கு தொடக்கம் இல்லாதது அப்படின்ற ஒரு பொருளை தான் அவரும் கொடுத்திருக்காரு. அப்படின்னா பகவான் வந்து தற்காலிகமானவர் அல்லர் அப்படின்ற ஒரு விளக்கம் தான் அந்த பொருளிலிருந்து நாம் அறிகிறோம். And he further overturns the idea that the Supreme Lord has to undergo samsara, material existence. The words are used here, prakritehe pada. He's beyond that. அதே போல பகவான் என்பவர் அவர் வந்து இந்த சம்சாரத்துல அவர் வந்து சிக்கி இதனோட வாழ்க்கையில் அவரு இந்த ஒரு பௌதிக உலகத்தோட அவருக்கு தொடர்பு இல்லை அப்படின்றத குறிப்பதற்காக பிரகிருதி பரக ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்டவர் என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுக்கிறாரு. Nominally, Sridhar Swami belonged to the Shankar Sampradaya, Advaita. வந்து சங்கர சம்பிரதாயம், கேவல அத்வைத்தம் அந்த சித்தாந்தத்தை அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். But clearly, Sridhar Swami is not preaching Mayavad here. ஆனால் ஸ்ரீதர் சுவாமி அவர்கள் மாயாவாதத்தை இங்கு பிரச்சாரம் செய்யல. This verse, as a matter of fact, itself, Kapila Dev himself is overturning every presupposition of the Mayavad philosophy. மேலும் இந்த பதம் குறிப்பாக கபிலதேவரின் இந்த பதம் மாயாவாத கொள்கைகளுக்கு எல்லாத்தையும் வந்து முரண்பாடான எதிர்க்கும் ஒரு தன்மையாகவே இந்த ஸ்லோகத்தை அவருக்கு கொடுத்திருக்காரு, சொல்லியிருக்காரு. So this Purusha is not only anadi without beginning, but he's also prakritehe para. He's transcendental to this material nature.
அதனால இந்த புருஷ என்பதற்கான அர்த்தம் அனாதி, தொடக்கம் இல்லாதவர் மட்டுமில்ல, பிரகிருதி பரக, இந்த ஜட உலகிற்கு அப்பாற்பட்டவர். And Sri Goswami says, Anyo Sangaha, it would not be congruent otherwise. Sorry, Prabhu, what is the meaning of congruent? Otherwise, these words, they cannot be taken otherwise. Otherwise, they're not relevant. இப்போ இந்த மாதிரி ஒரு விளக்கம் இல்லைன்னா இந்த சொற்களுக்கு ஒரு சரியான ஒரு பொருளே இல்லாம போயிடும். What kind of person who has to take birth in this material world and who is impelled by his karma to accept one after another different kinds of material bodies, what kind of person is this? அப்போ இந்த ஒரு நபரானவர் இந்த கர்ம வினைகளுக்கு உட்பட்டு ஒரு பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு உட்படுகிறார் என்றால் அவர் எந்த மாதிரியான நபரா இருப்பார்? அவரு You cannot call such a person anadi or prakriti para because he isn't. அப்படி ஒரு நபர் இருப்பார் என்றால் அவரை நாம் அனாதி, தொடக்கம் இல்லாதவர், பிரகிருதி பர, இந்த ஜட உலகிற்கு அப்பாற்பட்டவர் என்று நான் சொல்ல முடியாது. What he's not saying directly is that the Supreme Lord is transcendental to material nature and he's beginningless. We as conditioned souls are not. அதனால இந்த இரண்டு சொற்கள்ல இருந்து நாம என்ன அறிகிறோம் அப்படின்னா, பகவான் என்பவர் தொடக்கம் இல்லாதவர், இந்த ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் ஜீவாத்மாக்களுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு. ஜீவாத்மாக்கள் இந்த ஜட இயற்கைக்கு கட்டுப்பட்டவர்கள். Now he continues with the word nirguna. We get the word nirguna itself dispels the idea that the Lord is made out of gyan and other such things, other such qualities, mundane. மேலும் நிர்குண அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, பகவான் இந்த ஜடகுணங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். And swayam jyoti, that he is self-effulgent, we might say, that overturns the idea that he's just a figment of someone's imagination. ஸ்வயம் ஜோதி அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, சுயமாக ஒளிவிடுபவர், சுயமாக ஒளி தருபவர் என்ற பொருள். அந்த பொருள்ல இருந்து நம்ம என்ன அறிகிறோம் அப்படின்னா, அவர் பகவான் என்பவர் வேறு ஒருத்தவரோட கற்பனை அப்படின்றத இல்லை அப்படின்றது உறுதி செய்யப்படுகிறது. So in this way the Mimamsakas are also overturned. அப்ப இந்த ஒரு பொருளினால மீமாம்சா அவர்களோட கொள்கையும் மறுக்கப்படுகிறது. So he says that by this even manifestation, I want to say, the universe that this Lord pervades or maintains, it appears only through him. This is the point. அதனால இதுல இன்னொரு கருத்து நாம பார்க்கறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஊடுருவி இருக்கிறார், இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறது, அதுக்கான தொடக்கம் மூலம் அவர்தான். Okay, so these are Sri Goswami's comments. Jiva Goswami also has few things to say in his Krama Sandarbha. இதுதான் இப்போ நம்ம பார்த்த கருத்துக்கள் தான் ஸ்ரீதர் சுவாமி அவர்களோட கருத்துக்கள். இப்போ ஜீவ கோஸ்வாமி அவர்களுடைய கருத்துக்களையும் நம்ம பார்ப்போம். Here Atma doesn't mean the Jivatma, it means Paramatma only. இந்த பதத்தில் வரும் ஆத்மா என்ற சொல் ஜீவாத்மா அல்ல, பரமாத்மாவை குறிக்கிறது என்று கூறுகிறார். Sri Goswami has already made that clear by what we've just discussed, but Jiva Goswami wants to make it explicit. ஸ்ரீதர் சுவாமி அவர்கள் அந்த வார்த்தைக்கும் அவர் பரமாத்மா என்றதான் விளக்கமா சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். ஜீவ கோஸ்வாமியும் அதே ஒரு விளக்கத்தை தான் திரும்ப இங்க தராரு. Atma Paramatma eva. We're only talking about Paramatma here. It's Purusha. இங்கு புருஷ என்று அறியப்படும் சொல் பரமாத்மா அவரையே குறிக்கிறது, ஜீவாத்மாவே அல்ல. Otherwise, he says the same things, but he adds at the end, Tena vichitra prakashakataya ananta shaktitvam darshanam. His unlimited potencies are revealed in this way by him. அவர் ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய கருத்துக்களை தான் அவரும் திரும்ப
அதே கருத்துக்களையும் அவரும் வெளிப்படுத்துறாரு ஜீவகோஸ்வாமியும். கடைசியில ஒரு கருத்தை அவர் சொல்றாரு, என்னன்னா பகவானோட எண்ணிலடங்காத அந்த திறன்கள், அந்த அவரோட சக்திகள் அது எப்படி வெளிப்படுத்தப்படுது அப்படின்றதையும் அவர் விளக்குறாரு. Vishwanath Chakravarti Thakur says this verse also describes the Purusha, the Supreme Lord, as being eternal. விஸ்வநாத சக்கரவர்த்தி அவர்களும் இங்க புருஷ அப்படின்றது வந்து பரமாத்மா பகவானை தான் குறிப்பிடுகிறது. அது தொடக்கம் இல்லாதது, முடிவில்லாதது. Without mundane qualities, nirguna. நிர்குண, எந்த ஒரு ஜடகுணங்களும் இல்லாதவர், ஜடகுணத்திற்கு அப்பாற்பட்டவர். Beyond all the material senses. ஜட புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். And Swayam Jyoti, self-effulgent. Swayam Jyoti, சுய பிரகாசம் உடையவர். This universe that the Lord maintains also appears only through his potencies. இந்த பிரபஞ்சம், நம்ம பார்க்கிற இந்த பிரபஞ்சமும் வந்து பகவானோட ஒரு சக்தியாலேயே வெளிப்படுத்தப்படுகிறது. So he illumines all this. பகவானே இந்த மொத்த பிரபஞ்சத்திற்கும் ஒளியை தருகிறார். Now Srila Prabhupada's purport is quite beautiful and quite lengthy. நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குரையை பார்த்தோம்னா அது ரொம்பவே விரிவாக இருக்கிறது. அதை பார்ப்போம். First of all, Purusha means person. முதல்ல புருஷ என்னும் சொல் வந்து ஒரு நபர் என்பதை குறிப்பிடப்படுகிறது. Srila Prabhupada wants to make it clear at the very outset that we're not talking about some impersonal entity. We're talking about the personality of Godhead, Sri Krishna. பிரபுபாதர் தெளிவாக குறிப்பிடுகிறார், இங்க புருஷ என்னும் சொல் வந்து ஒரு நபரையே குறிக்கிறது. இது ஏதோ ஒரு அருவமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இங்க பேசல, ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த நபரே முழுமுதற் கடவுள். The problem is that we don't know what a person really is. இங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எப்படி என்னன்னா, ஒரு நபர் அப்படின்றவரு யாரு அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவான நம்ம கிட்ட ஒரு விளக்கம் இல்லை. In exactly the same way, we don't really know what love is. It doesn't exist here. இது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல அன்பு என்பது என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு அதுக்கான ஒரு சரியான ஒரு கருத்து நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா அது இங்க இல்ல, இந்த உலகத்துல இல்ல. To us, person means he has some beginning. நம்ம பொறுத்தவரை ஒரு நபர் அப்படின்னோம்னா அவருக்கு ஒரு தொடக்கம் இருக்கணும் அப்படின்றத நம்மளோட ஒரு கருத்தா இருக்குது. And very simple, by simple examples, Srila Prabhupada illumines this quite well. ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டினால இதை நல்லா விளக்குறாரு பிரபுபாதர். If we examine everybody, we find that everybody has some beginning. Everybody's born at some point. இந்த உலகத்துல நம்மளோட அனுபவத்துல பார்த்தோம்னா நம்ம யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தொடக்கம் இருக்கு. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்ல ஒரு நேரத்துல இந்த உலகத்துல பிறந்திருக்காங்க. But when we approach a person who doesn't have any mundane birth, he is the supreme person. ஆனால் நாம யார் ஒரு நபர் சாதாரண மக்களை போல பிறப்பு இல்லாம இருக்காரோ அவரே வந்து மேலானவர், எல்லோருக்கும் உயர்ந்த ஒரு நபர். In this purport, Srila Prabhupada quotes from Brahma Samhita 3 times. இந்த பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் பிரம்ம சம்ஹிதையை 3 முறை மேற்கோள் காட்டுகிறார். So here's the first time. இது முதல் மேற்கோள் இப்பொழுது பார்ப்போம். The definition of the beginningless person is given in Brahma Samhita chapter 5 text number 1. இந்த முழுமுதற் கடவுள் அப்படின்றது தொடக்கமில்லாத முழுமுதற் கடவுள், தொடக்கமில்லாத நபர் அப்படின்றவர் வந்து பிரம்ம சம்ஹிதை 5வது அத்தியாயத்தில் அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. Now some Purva Pakshi may come along and say, well, wait a minute, we're also persons, and in fact, we also don't take birth when we're liberated, so maybe this refers to us. ஆனால் இங்க பூர்வ பக்ஷி வேற சித்தாந்தத்தை கடைபிடிப்பவர்கள் இங்க வந்து ஒரு வாதத்தை வைக்கலாம். என்னன்னா, நம்மளும் எல்லாரும் நபர் தானே, அது மாதிரி தானே, அப்போ நம்மளையும் இங்க புருஷன்றது வந்து ஜீவாத்மாக்களையும் குறிக்கலாமே அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கலாம். But this Anadi Radi Govinda, this person is Ishvara Paramaha Krishna, supreme controller. We are not. அப்போ இந்த இந்த பதத்துல வர புருஷ என்ற வார்த்தை வந்து ஈஸ்வர பரமகிருஷ்ண, அனைவரையும் கட்டுப்படுத்துபவர், எல்லா ஆத்மாக்களையும் எல்லா ஜீவாத்மாக்களையும் கட்டுப்படுத்துபவர்,
என்று பிரம்ம சமிதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த விளக்கம் ஜீவாத்மாக்களுக்கு பொருந்தாது. If we were the supreme controller, beginningless, then why on earth would we orchestrate our taking birth in hellish conditions in which we get kicked and abused and chewed up and spat out? நம்ம எல்லோரையும் கட்டுப்படுத்துபவர்கள் நம்ம ஜீவாத்மாக்கள், நம்ம ஒருத்தரும் அப்படின்னு நம்ம அப்படி ஒரு பொருளை நம்ம பார்த்தோம்னா அது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா நம்ம இங்க பிறப்பெடுக்கிறோம், நம்ம எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கிறோம், எல்லாராலையும் கஷ்டப்படுத்தப்படுகிறோம். இப்படி இவ்வளோ நம்மளுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு, இவ்வளோ விஷயம் நடக்கிறப்போ நம்மளை எப்படி எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர் என்று சொல்ல முடியும் ஜீவாத்மாவை? Therefore, the beginningless Atma that we're talking about, the Purusha or person that we're talking about, is Ishvara Paramaha, Sri Krishna. அதனால இந்த புருஷ அப்படின்ற வார்த்தை அப்படின்னா தொடக்கமில்லாத ஆத்மா என்று சொல்றப்போ அந்த புருஷன்ற வார்த்தை ஈஸ்வர பரமகிருஷ்ண, அது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரையே குறிப்பிடுகிறது. Now, those who are listening carefully, you may recall Sridhar Swami raised this rhetorical question: what is that spirit? Kosavatma. அப்போ இந்த உபன்யாசத்தை கவனமா கேட்கறவங்க பார்த்திருக்கலாம். ஸ்ரீதர் சுவாமி அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அந்த ஆத்மா அப்படின்றது என்ன, அது யார் அது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. As his faithful representative, Srila Prabhupada repeats the same question in his own purport. அதே கேள்வியை ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களும் இந்த பொருளுரையில அவர் திரும்ப அதே கேள்வி எழுப்புகிறார். Okay, we've been describing the Lord as Purusha, he's Atma and he's Anadi, but what is the definition of that spirit? ஆனால் இப்போ நம்ம பகவான இங்க ஆத்மா, தொடக்கமில்லாதவர், புருஷ, ஜட குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரோம். ஆனா உண்மையிலே அந்த ஆத்மா அப்படின்னா என்னது? அது Srila Prabhupada gives an unusual answer to this question here in this purport. பிரபுபாதர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை அதுக்கு கொடுக்கிறாரு இந்த விளக்குரையில. Spirit, he says, is perceivable everywhere. அந்த ஆன்மா எனப்படுவது எங்கும் பரவி இருக்கிறது, அதை எல்லா இடத்திலையும் காணலாம், அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. What does that mean? அப்படின்னா அதனோட பொருள் என்ன? He reminds us the word Brahman means great. அவர் என்ன நம்மளுக்கு வலியுறுத்துறார் அப்படின்னா பிரம்மன் எனப்படுவது எல்லாத்தையும் விட உயர்ந்தது. And that greatness is perceived everywhere. What is that greatness? அந்த உயர்ந்த பிரம்மன் எனப்படுவது, அந்த மகத்துவம் எங்கும் பரவி இருக்கிறது. அப்ப அந்த மகத்துவம் என்ன? Consciousness. அதுதான் உணர்வு. Such a wonderful thing is this consciousness. இந்த உணர்வு என்பது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அது It's powerful, it's wonderful, it's all pervading. அந்த உணர்வு என்பது மிகவும் அருமையானது, மிகவும் சக்தி வாய்ந்தது, எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடியது. And just to help us with a little frame of reference, Srila Prabhupada gives us the example of the material body. We experience personally that consciousness is spread throughout every part of our material body if we're in good health. அப்போ இந்த பிரபுபாதர் அவர்கள் இந்த உணர்வு என்பதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை தராரு. அந்த உணர்வு என்பது இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த ஜடவுடல் முழுக்க நம்ம அதை உணரலாம், அது பரவி இருக்குது. அந்த ஆன்மா என்கிற உணர்வு நம்ம ஜடவுடல் முழுக்க பரவி இருக்கிறத நம்ம உணர்வு. The same amount of consciousness that you feel on your face, you feel in your fingertips also. இப்ப நம்ம முகத்துல எந்த அளவுக்கு நம்ம உணர்வை, அந்த ஆன்மா உணர்வை நம்ம உணர்றோமோ அதே அளவு உணர்வை நம்ம ஒரு விரல்களோட நுனியிலும் உணர்றோம். You feel it inside your body, you feel it outside your body. அப்போ இந்த உணர்வு நம்ம உடலுக்கு உள்ளேயும் உணர்றோம், உடலுக்கு வெளியேயும் உணர்றோம். This is what we talk about. In every hair follicle, Prabhupada says, we feel some consciousness is there. அதுதான் இந்த பொருளுரையில பிரபுபாதர் குறிப்பிடுகிறார். ஒரு அந்த மயிர்கால்களிலும் அந்த உணர்வு என்பது பரவி இருக்கிறது. So this is called individual consciousness. இப்போ இந்த உணர்வு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தனிப்பட்ட உணர்வு. But there's also super consciousness, or we can say supreme consciousness. ஆனால் இது தனி ஒரு உணர்வு, இந்த உடலுக்கு உட்பட்ட ஒரு உணர்வு அப்படின்றப்போ
இதை தாண்டி உயர்ந்த உணர்வு, எங்கும் பரவி இருக்கும் ஒரு பர உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. Then he gives another brilliant example. இன்னொரு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை, ஒரு எடுத்துக்காட்டு அவர் கொடுக்கிறாரு. The sun is brilliant. இந்த சூரிய ஒளி என்பது மிகவும் மகத்துவமானது. A light is also brilliant. அதனோட ஒளியும் மகத்துவமானது. Light in a room can only light up that room. ஒரு விளக்கு ஒரு அறையில இருந்ததுன்னா அந்த அறையை மட்டும்தான் அந்த விளக்கினோட ஒளி வந்து அதனால வந்து ஒளியை நிரப்ப முடியும். A tiny deepa can only illuminate a small part of the room. ஒரு சிறிய ஒரு விளக்கு இருந்ததுன்னா, இன்னுமே ஒரு சிறிய விளக்கு இருந்ததுன்னா அந்த முழு அறை கூட அதனால ஒளியை நிரப்ப முடியாது. அந்த அறையோட ஒரு பகுதியை வேணா அந்த ஒளியை நிரப்ப முடியும். The light is the same as the light in the sun. It's the same. ஆனா அந்த சிறிய ஒரு தீபத்திலிருந்து வர ஒளியும் அந்த சூரியன்ல இருந்து வர ஒளியும், அந்த ஒளி என்பது ஒன்றுதான், அது ஒரே மாதிரியான ஒளிதான். But the sun lights up at this entire universe. ஆனால் அந்த சூரிய ஒளியானது இந்த மொத்த பிரபஞ்சத்தைக்குமே ஒளி தருது. Bhurvuvaswa. Bhurvuvaswa. As in the Gayatri Mantra, everything is illumined by the potency of the sun. Ashesha Teja. காயத்ரி மந்திரம்ல வர மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அந்த சூரிய ஒளியானது ஒளிவிட செய்து அது பரவி இருக்குது. This is the fourth verse from Brahma Samhita tonight. இது பிரம்ம சமிதியின் 4வது ஸ்லோகம். Yachakshuresha savita sagala grahanam raja samasta suramurtir ashesha teja. He has unlimited potency, burning in the sky since time immemorial, never runs out. அப்ப அந்த சூரியனானது ஒரு அளவிட முடியாத அளவற்ற ஒரு சக்தி இருக்குது. அதனால அது தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளி தந்துகிட்டே இருக்கு. அது அதனோட சக்தி என்பது வந்து விரயமே ஆகிறது இல்ல, தீந்து போறது இல்ல. When light bulbs were first invented, they were constructed in such a way that they never ever burn out. இந்த நம்ம அந்த பல்ப், லைட் பல்ப் பிரபு, yes, இந்த லைட் பல்ப் அப்படின்றது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட போது அது எப்பவுமே தீர்ந்து போகாத ஒரு மாதிரியான படைப்பா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. In California, there's one light bulb that has been burning for about 150 years, ever since light bulbs were invented. 150 years. கலிபோர்னியா, அமெரிக்காவில் கலிபோர்னியான்ற ஒரு மாகாணத்துல ஒரு பல்பு வந்து 150 வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. But gradually, only for economic reasons, they began to make light bulbs that are temporary. ஆனால் அது வந்து என்னன்னா பொருளாதார ஒரு காரணங்களுக்காக சில நேரங்களே சில நாட்களே ஒளிவிடும் என்ன பண்றாங்க, பல்புகளை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Just like they make computers that are only temporary. எப்படி நம்ம கணினிகளும் ஒரு சில காலத்துக்கு தான் வேலை செய்யுமோ, அதுக்கப்புறம் அதை தூக்கி போடுற ஒரு நிலை வருது, அந்த மாதிரி. Cell phones that are outdated within a few years only. இப்போ தொலைபேசிகள் இன்னொரு எடுத்துக்காட்டு, அது சில வருடங்கள் சில மாதங்கள் தான் வேலை செய்யுது, அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு வேற வாங்குறோம். Vaccines that have to have boosters every few months. இப்போ நம்மளுக்கு தடுப்பூசி எல்லாம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வேலை செய்யுது அந்த நோயை எதிர்த்து. அதுக்கப்புறம் திரும்ப அதை தொடர்ந்து அது தொடக்கமா வேறு சில தொடர்ச்சியா வேறு சில ஊசிகளும் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறோம் நாம. But the Ashesha Teja is there, and the sun is the perfect example of that, which is why we worship the sun. ஆனால் இந்த சூரியனை பார்த்தோம்னா அது என்னைக்கும் வந்து அதனோட சக்தி தீர்வதே இல்லை, அது தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளி தந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் அதை நம்ம வழிபடுறோம். So in the same way that a small lamp and this huge planet emanating a soul, they're comparable. எப்படி வந்து இந்த நம்ம அந்த எடுத்துக்காட்டுல பார்த்த மாதிரி இந்த சிறிய தீபத்தோட ஒளி, அது எப்படி நாம வந்து இந்த பெரிய இவ்வளவு பெரிய கூடம் அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா அதுக்குள்ள வித்தியாசம் தான் நம்ம தனிப்பட்ட ஆன்மாவுக்கும் பராத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம். So it is with consciousness. அதுதான் இந்த எடுத்துக்காட்டுக்குள்ள உள்ள ஒரு உள்ள அளவில் இருக்கிற வேறுபடும் ஒரு தன்மை தான் இந்த உணர்வுக்கும்
நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். Our own consciousness is limited by our karma, and it's also limited by our envy. நம்மளோட உணர்வு என்பது நம்மளோட கர்மாவிற்கு கட்டுப்பட்டது மற்றும் நம்மளோட பொறாமை என்கிற ஒரு குணம் இருக்கு, அதுக்கும் அந்த உணர்வு என்பது கட்டுப்பட்டது. But the consciousness of God is not limited. He's aware of everyone's body. ஆனால் பகவானோட உணர்வு என்பது எதற்கும் கட்டுப்பட்டதல்ல. அவரோட உணர்வு எல்லா உயிர்வாழிகளோட உடல்களிலும் பரவி இருக்கு. He's also aware of everyone's karma. அவர் எல்லாருடைய கர்மாவையும் அவர் உணர்ந்திருக்கிறார். And he's aware of everyone's envy. அவர் எல்லோருக்கும் உள்ள பொறாமை அப்படின்ற குணத்தையும் அவர் உணர்ந்திருக்கிறார். He's aware because he's present everywhere by that consciousness. அவருக்கு எப்படி இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவர் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அவர் பரவி இருக்காரு. அவரோட உணர்வால அவர் பரவி இருக்காரு. And he has his separated energy as well. அவர்கிட்ட இது மேலும் அவர்கிட்ட இருந்த பிரிந்த சக்தி இருக்கு. Parastasmat vyakto, what is that? Vyakto vyaktat sanatanam. Bhagavad-gita also confirms that the Lord pervades this world and beyond this world by his spiritual and material energies. பகவத்கீதையிலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவானோட சக்தியினால அவர் ஆன்மீக உலகம் மற்றும் ஜட உலகம் இது ரெண்டு உலகத்திலையும் அவர் பரவி இருக்காரு. So, Anadi Purusha, Atma, and he has this quality of being all pervading. அதனால இந்த அனாதி ஆத்ம புருஷ அப்படின்னா அவரோட ஒரு தனித்தன்மையானது, அவரோட ஒரு குணாதிசயமானது, எல்லா இடத்திலும் பரவி இருக்கும் ஒரு தன்மை அவரோட ஒரு குணாதிசயம். So everything is emanating from the Supreme Lord. எனவே எல்லாமே நம்ம பார்க்கிற எல்லா விஷயங்களுமே அவரு பகவானிடமிருந்து தான் அது வெளிப்படுத்தப்படுகிறது. Has also emanated only from the Supreme Lord. Janmadyasya yataha. இந்த ஜட இயற்கையும் பிரகிருதி அப்படின்றதும் பகவானோட ஒரு சக்தியோட ஒரு வெளிப்பாடு தான். If Prakriti has emanated from him, then he must be Prakritehe para. He must be beyond that Prakriti. அப்போ பிரகிருதி என்பது அவர்கிட்ட இருந்து வெளிவந்த ஒரு சக்தி அப்படின்னா அப்போ அவர் கண்டிப்பா அந்த ஜடசக்திக்கு அப்பாற்பட்டவரா தான் இருக்கணும். And therefore, naturally, he's not subjected to the threefold miseries created by that energy. அப்போ அப்படி அவரு ஜடசக்திக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்றப்போ ஜடசக்தியினால இருக்கிற அந்த மூவகை துன்பங்களினால் அவர் பாதிக்கப்படாதவராக தான் இருக்கணும். What to speak of the threefold miseries? Even the gunas themselves cannot touch him. இந்த மூவகை துன்பங்கள்லாம் கூட விடுங்க, இந்த ஜட இயற்கை முக்குணங்கள் அதனாலேயும் அவர் பாதிக்கப்படாதவர். Several of the acharyas commenting here have defined Prakriti Paraha as, or Nirguna, as being freed from these modes of material nature. அதனால இப்ப நம்ம பார்த்த எல்லா ஆச்சாரியர்களும் என்ன ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னா, நிர்குண அப்படின்றது அவர் இந்த ஜட இயற்கையோட குணங்களுக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமானவர். Jiva Goswami says, Atma Paramatmaiva Purusho Nirguna Prakrita Guna Rahitaha. He is that person, the Nirguna person, who is bereft of any mundane modes of nature. அதனால பகவான் எப்படியாப்பட்டவர் அப்படின்னா அவர் இந்த ஜட இயற்கையினோட சாதாரண குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். And Srila Prabhupada says the same thing, as does Vishwanath Chakravarti Thakur. ஸ்ரீல பிரபுபாதரும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்களோட விளக்குரையை தான் அவரும் இங்கு குறிப்பிடுகிறார். So this is the supreme personality of Godhead. அதனால இப்ப நம்ம பார்த்த இந்த கருத்துக்கள், இந்த குணாதிசயங்கள் எல்லாம் முழுமுதற் கடவுளான பகவானை சார்ந்தது. And this transcendental status is called Swayam Jyoti. He is self-effulgent. He exists in his own light. அதனால இந்த ஒரு தெய்வீகமான நிலையானது ஸ்வயம் ஜோதி, சுய பிரகாசம் உடையவர் என்பதை குறிக்கிறது. So in his transcendental abode, there's no need, Bhagavad Gita says, of sunlight or moonlight or electricity.
அதனால பகவானோட சுய தாமத்துல, அவரோட சுய உலகத்துல இந்த சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ இல்ல மின்சாரமோ தேவையில்லை அப்படின்றத நம்ம பகவத்கீதையிலும் பார்க்கிறோம். And Srila Prabhupada quotes text 37 of Brahma Samhita chapter 5, Goloka eva nivasati akhilatma bhutaha. He is living in Goloka Vrindavan and yet he's everywhere at the same time. மேலும் 5வது அத்தியாயம் 37வது ஸ்லோகத்தை குறிப்பிடுகிறார். கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூதக. அவர் கோலோகத்தில் இருந்தாலும் அவர் எல்லா இடத்திலும் பரவி இருக்கார் ஒரே சமயத்துல. அவர் பகவான் அவருடைய சக்தியினால அந்த அணுவுக்குள்ளேயும் இருக்கிறாரு. அணுவுக்கு 2 அணுவுக்கு இடைப்பட்ட இடத்துலயும் அவர் இருக்காரு. இந்த மொத்த பிரபஞ்சம் முழுக்கவும் அவர் பரவி இருக்காரு. So although he is called Prakrita Guna Rahita, without any mundane qualities, he has innumerable transcendental qualities. பகவான் அவர்கள் ஜடகுணங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஜடகுணங்கள் அவரிடம் எதுவும் இல்லை அப்படி சொன்னாலும் அவர்கிட்ட எண்ணில் அடங்காத தெய்வீக குணங்கள் அடங்கி இருக்கு. Now this is the intellectual retardation of the Mayavadis. They cannot imagine spiritual qualities. இதுதான் இந்த மாயாவாதிகளோட ஞானத்துல அவர்களோட அறிவில உள்ள ஒரு பெரிய ஒரு ஓட்டை. அப்படி என்னன்னா பகவானிடம் தெய்வீக குணங்கள் இருக்கு அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. Why is it that qualities can only be material? Who says? குணங்கள் என்பது ஜடகுணங்களா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது என்ன அவசியம் அப்படின்னு யார் சொல்றது? It's just like in mathematics. You can only have negative numbers. There's no such thing as positive integers. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கணிதத்துல நெகட்டிவ் அப்படின்றது வந்து அந்த பூஜ்ஜியத்துக்கு கீழே இருக்கு. அதுதான் இருக்கணுமா? ஏன் ஒரு பாசிட்டிவா இருக்க கூடாதா? No mathematician can take this seriously. It's foolish. இது எந்த ஒரு கணிதவியலாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கருத்து. So Shad Aishwarya Paripurna, Vishnu Purana says he's full in all qualities. அப்போ விஷ்ணு புராணத்துல பகவான் எப்படி குறிப்பிடப்படுகிறார் என்றால் அவர் எல்லா தெய்வீகமான மங்களமான குணங்களும் அவரிடம் பூரணமாக உள்ளது. So his qualities, although the Vishnu Purana lists 6 chief want to say categories of qualities, actually it should be understood that the Lord's transcendental qualities are actually innumerable. They are ananta, aganita. விஷ்ணு புராணத்துல அவரோட எண்ணற்ற இந்த தெய்வீக குணங்கள் ஒரு 6 பகுதிகளாக 6 தலைப்புல அவரோட குணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவரோட தெய்வீக குணங்களானது எண்ணிலடங்காதவை. Many times throughout the Srimad Bhagavatam we find the same statement repeated over and over again, that even if you could turn this world into churna, that is to say pulverize this world and turn it into dust, and then count each and every one of those dust particles, still that would not be the same as the number of transcendental qualities that the Lord has. ஸ்ரீமத் பாகவத்துல இந்த கருத்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. என்னன்னா பகவானோட தெய்வீக குணங்களானது அதனோட எண்ணிக்கை இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் தூளாக்கி அந்த துகள்களை நாம என்னன்னா கூட அது வந்து இந்த பகவானோட தெய்வீக குணங்களுக்கு ஈடாகாது. So this is where the Mayavadis fall victim to their own short-sightedness. It's a very simplistic philosophy. அதனால இங்கதான் மாயாவாதிகள் அவர்கள் வந்து அந்த அறிவு பற்றாக்குறையில அவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள், அதுக்கு அவர்கள் பலியாகிறார்கள். ஏன்னா அவருக்கு எண்ணிலடங்காத இந்த தெய்வீக குணங்கள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்காம குணங்கள்னாலே அது ஜடம்தான் அப்படின்ற ஒரு அறிவு பற்றாக்குறைக்கு அவங்க பலியாகிறாங்க. And Srila Prabhupada finishes that it is also concluded that although he is undoubtedly a person, he is not a Purusha of this material world. அதனாலதான் இங்க ஸ்ரீல பிரபுபாதர் அவரோட விளக்குரையில அதனோட முடிவுல என்ன சொல்ல வர்றாரு, அவர் வந்து சந்தேகத்திற்கு இடமில்லாமர் அவர் ஒரு புருஷர், அவர் ஒரு தனி நபர் என்பதை அவர் வலியுறுத்தி அவரோட விளக்குரை இறுதியில குறிப்பிடுகிறார். So using the 6 or 7 adjectives that are stated in this verse,
It is to explain very nicely here that the personality of God is beyond material existence. He's transcendental and supreme. அதனால இந்த பதத்துல இருக்க ஒரு 6-7 அடைமொழிகள் மூலமாக பகவான் என்பவர் ஜட இருப்பிற்கு அப்பாற்பட்டவர், ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பது தெளிவாக அந்த 6 அடைமொழிகளினால் உறுதிப்படுத்தப்படுகிறது. And this is exactly the point that Jiva Goswami wants to make elsewhere in his Krama Sundarbha when he actually quotes this verse to prove this. அதனாலதான் ஜீவ கோஸ்வாமி அவர்கள் வேற ஒரு இடத்துல அந்த பகவானோட அவரோட அந்த குணாதிசயங்களை நிறுவனம் செய்யற ஒரு இடத்துல இந்த ஒரு பதத்தை அவர் அங்க குறிப்பிடுகிறார். In other words, Jiva Goswami doesn't only explain the verse here, but elsewhere in Krama Sundarbha also he quotes this verse to make this very point. அதனால ஜீவகோஸ்வாமி அவர்கள் இந்த பதத்திற்கு விளக்கம் கொடுக்கிறது மட்டும் இல்லாம வேற ஒரு இடத்துல பகவானோட அந்த குணாதிசயங்களை நிரூபணம் செய்வதற்காக இந்த பதத்தை அந்த இடத்துல ஒரு மேற்கோள் காட்டுகிறார். And Jiva Goswami is not the only one to do so. இது ஜீவகோஸ்வாமி மட்டும் இதை செய்யல, இந்த மாதிரி மேற்கோள் காட்டல. Other acharyas are also, this is a well-known verse in their commentaries to make this point that the Supreme Lord is transcendental and supreme. வேற சில ஆச்சாரியர்களும் அதே போலவே வேற இடங்கள்ல இந்த பகவான் தெய்வீகமானவர், ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை நிரூபணம் செய்வதற்காக இந்த பதத்தை அவங்க வேற இடத்துல எல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க. அதனால இது ஒரு முக்கியமான பதம். இது 4 days from now will be December 15th. Sorry, Prabhu, 4 days from now? In 4 days, I'm sorry, December 15th, 1974, in Mumbai, Srila Prabhupada spoke on this verse. டிசம்பர் 15, 1974 ஸ்ரீல பிரபுபாதர் அவரோட உபன்யாசத்துல இந்த பதத்தை பேசியிருக்காரு. But unfortunately, it's 8 o'clock sharp. உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, அது இன்னைக்கு அதை பத்தி விவாதிக்க முடியாது. So we just don't have time to discuss that explanation, but those of you who are very keen to hear, you can study this if you have the Bhaktivedanta database. You can look it up. இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால நம்ம அந்த விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பேச முடியல. ஆனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, ஆர்வம் இருக்கோ, வேதாபேஸ்ல ஸ்ரீல பிரபுபாதர் அவரோட உபன்யாசம் அதுக்கான ரெக்கார்டிங் அங்க இருக்கு, அதை கேட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். But he makes the same points. ஆனால் அவர் இதே தான், இந்த விளக்குரை இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்களை தான் அவர் வலியுறுத்துறாரு அவரோட உபன்யாசத்திலையும். And he also quotes the same verses even. அவர் இதே ஒரு ஸ்லோகங்களை தான் அவர் மேற்கொள்ளும் காட்டுகிறார் அவரோட உபன்யாசத்துல. But his lecture is expanding significantly on these points. ஆனால் அவரோட உபன்யாசம் ரொம்ப விரிவா இருக்கும், இவரோட அந்த விளக்குரையை விட மேலும் இன்னும் ரொம்ப விரிவா கொடுத்திருக்காரு. Okay, so I'm going to stop here, but if anyone has any questions or any comments, we can discuss. ஏதாவது கேள்வி இருந்தா ஒரு கேட்கலாம். Krishna Prabhu you had made a very strong statement in the beginning, nothing outside of us obliges us to identify with the material body. It's kind of a hard thing to take. But I was wondering about karma. So the Atma is Anadi, and we often hear that karma is also Anadi. So is it really Anadi? And so is it just a relative kind of statement? ஹரே கிருஷ்ணா. மாதாஜியோட கேள்வி என்னன்னா, இந்த உபன்யாசத்தோட தொடக்கத்துல பிரபுஜி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவானது உடலோட அடையாளம் காணும் ஒரு தவறு என்பது ஜீவாத்மாவை தாண்டி நிர்பந்திக்கப்படுவதில்லை, அது ஜீவாத்மாவுடைய ஒரு தேர்வு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு. அப்போ அது சம்பந்தமா இந்த ஆத்மா என்பது அனாதி, ஈவன் ஜீவாத்மாவும் என்பதும் பகவானை போல அனாதிதான். ஆனா கர்மா என்பதும் அனாதி அப்படின்றதுதான் பகவத்கீதையில நம்ம பாக்குறோம். உண்மையிலே அந்த கர்மா என்பது அனாதிதானா, இல்ல அதுல ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கா, சூக்ஷ்மமா ஏதாவது ஒரு கருத்து இருக்கா அப்படின்றதுதான் கேள்வி.
we have no obligation to identify with our karma, just as we have no obligation to identify with the material body itself. ஜீவாத்மாவிற்கு எப்படி உடலோட அடையாளம் காணும் ஒரு நிர்பந்தம் கட்டாயம் இல்லையோ, அதே போல நம்மளோட கர்மத்தையும் அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒரு கட்டாயம் என்பது இல்லை. To use Shankaracharya's terms, both these are considered to be adhyas, superimposition on the soul. இது சங்கராச்சாரியார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இரண்டும் வந்து Prabhu, these are all imposed on this thing, Prabhu, is what Shankaracharya says. Yeah, these are superimpositions. These karma and our whole conditional consciousness, the false ego, everything is all superimposed upon the soul. It's not really part of the soul itself. We agree with that. எனவே சங்கராச்சாரியர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த கர்மா, இந்த உடலோடு அடையாளம் காணும் தன்மை, இந்த மாயை அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மேல வந்து நிர்பந்திக்க ஒரு நிர்பந்தமா சாரி பிரபு, I think I lost it. It is not a superimposition, is what Shankaracharya says. No, it is a superimposition. Okay. Yes. சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு, இந்த கர்மா, இந்த உடலோட அடையாளம் காணும் தன்மை, இதெல்லாம் வந்து ஆத்மாவின் மேல நிர்பந்தம் செய்யப்படுது அப்படின்றது சங்கராச்சாரியர் சொல்றாரு. He uses the word adhyas, which means exactly that. அவர் அத்தியாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். அதனோட பொருள் என்னன்னா, இந்த உடலோட அடையாளம் காணும் தன்மை, இந்த மாயை கர்மா அப்படின்றதெல்லாம் ஆத்மாவில் மேல் நிர்பந்தம் செய்யப்படும் ஒரு விஷயம் அப்படின்றதான் அதனோட பொருள். And we agree with that. அதை நம்ம ஏத்துக்கிறோம். Now, having said that, the karma is said to be anadi, beginningless. அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் கர்மா என்பது அனாதி, தொடக்கமில்லாதது அப்படின்னு அறிகிறோம். It's not literally true. It cannot be. ஆனால் அது முழுக்க உண்மையான ஒரு விஷயம் இல்லை. அது மாதிரி இருக்க முடியாதது. But this karma is so primeval and so inconceivably history that we cannot even begin to untangle it or figure out where it began. Therefore, it's called anadi. It's figurative. ஆனால் இந்த கர்மா என்பது அதனோட தொடக்கத்தை நாம அறியவே முடியாது. அவ்வளவு ஒரு நீண்ட ஒரு விஷயமாதலால் அந்த ஒரு வரலாறு நம்மளால அதை பார்க்க முடியாது என்பதாலேயே அது தொடக்கம் இல்லாதது அப்படின்னு ஒரு சார்புடைய ஒரு விஷயமா அதை ஏத்துக்கிறோம். That's one way to interpret it. இது ஒரு வழி. இப்படி அந்த கர்மா என்பது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு வழி. Another way to see it is that it is, as long as we have been in the material world, this karma has been there. So in that sense, it's also anadi. ஆனால் இது இன்னொரு வழியில நம்ம பார்த்தோம்னா, எவ்வளவு நாட்களாக, எத்தனை பிறவிகளாக நாம் அந்த ஜட இயற்கையில நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோமோ, அவ்வளவு நாளும் அந்த கர்மாவும் கூட இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில பார்த்தாலும் அது அனாதின்னு சொல்லலாம். It's not like you came into material existence and hung around for some time and then started doing things. இது என்னன்னா, ஏதோ ஒரு எதேச்சையா இந்த ஜட இயற்கையில வந்துட்டு எதையோ நம்ம பண்ணிக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் இந்த கர்மான்றது உண்டாயிடுச்சு அப்படின்றது கிடையாது. We have eternal nitya prabala prema. இது இந்த கர்மா என்பதும் நித்தியமாவே நம்ம கூட இருக்கு. You cannot suppress it. You cannot stop acting for even a moment, Krishna says in chapter 3. கிருஷ்ணர் பகவத்கீதையில குறிப்பிடுகிறார், நாம ஒரு நொடிக்கு கூட, ஒரு க்ஷணம் கூட எதையுமே செய்யாம, கர்மாவை செய்யாம, செயல்களை செய்யாம இருக்க முடியாதுன்னு குறிப்பிடுறாரு. Why? Because that's what we are. We are constitutionally lovers of Krishna. ஏன் அப்படின்னா, நம்ம சுரூப நிலையில பார்த்தோம்னா நம்ம எல்லாம் கிருஷ்ணர் மீது அன்புடையவர்கள் தான். And it's not enough just to feel things. You want to act in terms of your relationship. That's called abhideya. அதனால இப்போ என்னன்னா, இப்போ நம்மளுக்கு அன்பு மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே உணர்ந்து அந்த உணர்விலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட முடியாது.
அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு செயல்கள்ல நம்ம இறங்கித்தான் ஆகணும். And so we are always acting, always. அதனால தொடர்ச்சியா நம்ம செயல்கள்ல தான் இருக்கும், தொடர்ச்சியா இருக்கும், அதுக்கு இடைவெளியே கிடையாது. But the problem is that when your consciousness is curdled, that is to say, when you become perverted, as Prabhupada says, then the actions also become reactionary. ஆனால் இந்த பிரச்சனை என்னன்னா, நம்மளோட உணர்வானது ஒரு திரிந்த நிலையை அடையும் போது அந்த செயல்களானது எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கும் ஒரு விஷயமா மாறுது. So this is an adi karma, and we are dealing with that now. இது ஒரு வகையில புரிஞ்சுக்கலாம். அது இந்த கர்மா என்பது அனாதி அப்படின்றதுனால அதை தொடர்ச்சியா அதை நம்ம கூட அதை போராட வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். Okay. All right. So any other questions? Hare Krishna, Prabhuji. Just one question, Prabhu. On the transcendental qualities, Prabhu, I had this question sometime back. In Bhagavad Gita, I'm not sure if I'm correct. As far as I remember, Prabhu, in the 10th chapter of the gambling, he says, of all the cheats I am gambling. So when we say transcendental qualities, I see this as a odd quality, which we, from our perspective, it looks like a negative quality, Prabhu. So how do we kind of understand? Well, yeah, translate your question first of all. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில இப்போ நம்ம தெய்வீக குணங்களை பத்தி இன்னைக்கு வகுப்புல இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருந்தோம். பகவத்கீதையில அந்த 10வது அத்தியாயம் பகவானோட வைபவங்கள் பத்தி பேசும்போது ஏமாற்றுபவற்றில் நான் சூது அப்படின்னு சொல்றாரு. அவரோட குணங்கள் எல்லாம் தெய்வீகமானது அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ஒரு ஜீவாத்மாவின் கண்ணோட்டத்திலிருந்து இந்த குணமானது ஒரு அமங்கலமான ஒரு குணமா இருக்கே, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் கேள்வி. Sarasat Chaham Arjuna means I'm good, I'm also bad. Everything. பகவான் என்ன சொல்றாரு? நான் நல்லதும் நானே, தீயதும் நானே. Vasudeva Sarvamiti. Vasudeva is everything. வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு பகவான் குறிப்பிடுறாரு. அப்படின்னா எல்லாமே வாசுதேவம் தான். We don't gamble. We're Vaishnavas. ஆனால் வைஷ்ணவர்களாகிய நாம் சூதாட்டத்தில் ஈடுபடுவதில்லை. But some people do. ஆனால் சில நபர்கள் அதுல ஈடுபடுறாங்க. They don't care what Krishna wants. அவங்க கிருஷ்ணர் எதை விரும்புகிறார், எதை உபதேசிக்கிறார் என்பதை பத்தி அவங்க கவனத்துல கொள்றதில்லை. But the point is this. Paurushamrishu. I am the ability in man, Krishna says. பகவான் மேலும் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா மனிதர்களில் இருக்கும் திறன் நான் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. So whatever the ability is, it's coming from Krishna. Yad yad vibhutimat sattvam Srimad urjitameva va ityadi. That's the conclusion of that same chapter. Anything that is powerful, mighty, awesome, beautiful, it's all coming from him. It's just a spark of whatever his potency is. அதனால மனிதர்களுக்கிடையில எல்லா திறன்களும் எதெல்லாம் சக்தி வாய்ந்தவையோ, எதெல்லாம் ரொம்ப அழகானவையோ, எதெல்லாம் உயர்ந்தவையோ, இது எல்லா திறன்களும் மனிதர்களுக்குள்ள இருக்க திறன்களும் அவரோட தேஜஸ்ல இருந்து ஒரு சிறு பொறியிலிருந்தே வருகிறது. And one of our acharyas has discussed this in his commentary. When he mentions that the Lord's creation is illuminated, and what is illuminated within that creation? இது ஒரு பூர்வாச்சாரியர் இத பத்தி ஒரு இடத்துல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. என்னன்னா இந்த படைப்பானது அப்படின்றது அவரோட ஒரு ஒளியிலிருந்து ஒளியிடப்படுகிறது, அந்த ஒளியூட்டப்படுகிறது அவரிடமிருந்து இந்த மொத்த படைப்பானது. அப்படின்னா என்ன, அந்த ஒளியூட்டப்படுவதுன்னா என்ன? Krama sandarbhe Jiva Goswami uvacha vichitra prakashakataya ananta shaktitvam darshitam. All this amazing variety and power, it's all manifest or shown to us only by dint of the fact that this wonderful revealer is the Supreme Lord himself. ஜீவ கோஸ்வாமி என்ன குறிப்பிட
அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தோன்றிய இந்த மொத்த பிரபஞ்சமும் மொத்த சக்தியும் எல்லாமே வந்து அதனோட படைப்பாளர் ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் அவரிடமிருந்து தோன்றியதுதான் நம்மளால இங்க காண முடியுது. Vishvam yena samanvitam, the words are used here. This is meaning sarva karanatvam. He is the cause of all causes. Same as Brahma Samhita says. பிரம்ம சமிதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல சர்வ காரணங்களுக்கும் அவரே காரணம். Okay? Hare Krishna. Thank you. All right. So, if there are no more questions, then we can end now. I thank you all very much for listening patiently. All glories to Srila Prabhupada. Hare Krishna, Prabhu. Thank you so much, Prabhu. Hare Krishna. Vanchakalpatarubhyascha kripasindhubhyevacha patitanam pavanibhyo vaishnavebhyo namo namah. Gaur Bhakta Vrinda ki jai. Hare Krishna.